பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். காம்யக வனத்தில் பாண்டவர்கள் இருந்த பொழுது ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக பாண்டவர்கள் வெளியே சென்றிருக்க, அப்போ திரௌபதி வெளியில் நின்று மரக்கலையை பிடித்து நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஜெயத்ரதன் வேட்டைக்காக தன்னுடைய பரிவார சகிதமாக அந்த இடத்தில் வரும் பொழுது, அதாவது சால்வதேச மன்னன் சுயம்பரம் நடத்துகிறான், அதனால் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெயத்ரதன் சென்று கொண்டிருக்கையில் திரௌபதியை பார்க்கிறான். இந்த மாதிரி ஒரு அழகை இதுவரை அவன் கண்டதில்லை. யார் அவன்? தேவலோக ஸ்திரீயா என்று வியக்கும் அளவிற்கு அவ்வளவு அழகிய சுந்தரியாக இருந்தாள் திரௌபதி. அப்போ அவனுடைய சாரதியை அழைத்து, அதாவது அந்தப்புற காவலர், அவனை போய் யார் என்று விசாரித்து வா என்று அனுப்பினான் ஜெயத்ரதன். அப்போ வந்த நோக்கம் என்ன என்பதனை அறிந்து கொண்டாள் திரௌபதி. இந்த மாதிரி பாண்டவர்களுடைய பத்னி என்கின்ற விஷயத்தை கொண்டு வந்து ஜெயத்ரதனிடம் சொல்ல, உடனே அவளை இழுத்து வா அப்படிங்கிற மாதிரி ஜெயத்ரதனுடைய துணி இருந்தது. கடைசியில ஜெயத்ரதனே அந்த குடிலுக்குள் சென்று திரௌபதியை கைப்பிடித்து இழுக்க எத்தனிக்க பொழுது ஒரே பிடியாக தள்ளிவிட்டால் ஜெயத்ரதன் ஆடிப்போய் கீழ் விழுந்தான். சுதாரித்து கொண்டு அவளை பலவந்தமாக அவளுடைய வஸ்திரத்தை எடுக்க முயலும் பொழுது, உடனே இதற்கு மேல் பலனில்லை, இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை இறைவன் கொடுப்பான் என்று அவளே ஜெயத்ரதனுடன் கிளம்ப எத்தனித்தார். பக்கத்துல தௌமியாச்சார் இருந்தாங்க. அந்த தௌமியாச்சார் அக்னியை கையில் எடுத்துக்கொண்டு திரௌபதி ஜெயத்ரதனுடைய ரதத்தில் ஏறினாள். அங்க உடனே அவர்கள் அந்த திரௌபதியை கடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். இங்க பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கு பலவிதமான அபசகுனங்கள் காண்பது. அதாவது வலதுபுறம் இருந்து இடதுபுறம் பிராணிகள் எல்லாம் ஓடத் தொடங்கின. இது அபசகுணம். வீட்டில் ஏதோ ஆபத்து என்கின்றதற்கு உண்டான சூச்சனை இதை தர்மராஜன் கண்டு கொண்டார். உடனே நாம் எந்த காரியத்திற்காக வந்தோமோ அதை அப்படியே நிறுத்தி உடனடியாக நாம் ஆசிரமத்திற்கு செல்ல வேண்டும் என்று தர்மராஜன் கூற, உடனே பாண்டவர்கள் அனைவரும் ஆசிரமம் வந்தனர். அப்போ பார்த்தோம்னா அந்த ஆசிரமத்தில் மார்க்கண்டேய ரிஷி மற்றும் திரௌபதிக்கு பணிவிடை செய்துபவள் தாசி ஒருவள் இருந்தாள். அவளுக்கு பேர் என்ன சொல்லுது, அவள் உள்ள விவரத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். தர்மராஜனுடைய அந்த சாரதி சத்யசேனா. இப்போ என்னன்னா, ஜெயத்ரதன் இங்கு என்னென்ன அக்கிரமம் செய்தான் என்பதனை விஷயம் தெரிந்து கொண்டனர் பாண்டவர்கள். இப்போ திரௌபதியை ஜெயத்ரன் கூட்டிட்டு போனா அப்படின்னா உடனே பீமனுக்கு வந்ததே கோபம். இதோ அவனுடைய உயிர் எடுத்து வருகிறேன் அப்படின்னு. அந்த நேரத்திலும் தர்மராஜன் திரௌபதியை கூட்டிக் கொண்டு வரலாம், ஆனா ஜெயத்ரதனை கொல்லாதப்பா, அது தர்மம் இல்லை அப்படிங்கிறான். எப்பவுமே அவன் சாந்தி ஸ்வரூபன். எப்பேற்பட்ட அநியாயம் நடந்த பொழுதும் கோபித்து கொள்ளாது மற்றவர்களை மன்னிக்கும் பண்பை உடையவன். ஏன்னா குடும்பத்தில் பெரியவனா இருக்கக்கூடியவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க தெரிய வேண்டும் என்பதனை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அதை வலுவாது அந்த தர்மத்தை பாதுகாத்து வந்தான் தர்மராஜன்.
இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தனை பேரும் கிளம்பினாங்க. பாண்டவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு, எப்படி அந்த வழி தெரிந்தது அப்படின்னா, வழி நெடுக மரங்கள் வளர்ந்திருந்தது இல்லையா, அது அத்தனையும் மரங்கள் முறிந்து விழுந்த பாதையை நோக்கி பாண்டவர்கள் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். பார்த்தோம்னா தூரத்தில் அந்த ஜெயத்ரதனுடைய கூட்டம் பரிவார சகிதம் சென்று கொண்டிருந்ததை காண முடிந்தது. இதுதான் சந்தர்ப்பம் என்று வேக வேகமாக சென்று அந்த ஜெயத்ரதன் படையின் முன் சென்று நின்றனர். இப்போ பீமா அர்ஜுன சாமான்யமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ போயிட்டு இருக்கும் போது பாருங்க, பாண்டவர்கள் பலவீனமார்கள், எப்படி அவர்கள் உன்னை வந்து காக்கப் போகிறார்கள் என்பதனையும் பார்த்து விடுகிறேன் என்று வீர வசனம் பேசிக் கொண்டிருந்தான் ஜெயத்ரதன். சரி, இப்போ இங்க வந்திருக்கிறதுல யார் உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் கேலியாக திரௌபதியிடம் கேட்க, திரௌபதி அதற்கு ஒரு பதில் சொன்னாள். உன்னை மாறி துஷ்டர்களுடைய கேள்விக்கு நான் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சாகப்போவனுடைய கடைசி ஆசை, அதை நிறைவேற்றுவது பாக்கியம் என்று நினைத்து கொண்டு நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன் என்று அங்கு வந்திருக்கும் தன்னுடைய கணவன்மார்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். சரி, ஏன்னா கடைசி ஆசை யார் கேட்டாலும் அதை பூரணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பீமார்ஜுனர் பீமனுக்கு எதிரில் அந்த கோட்டி காஷ்யன், அந்த புற காவலன் என்று சொன்னனே ஜெயத்ரதனுடைய கோட்டி காஷ்யன், அவனுக்கும் பீமனுக்கும் ஒரு சிறிய பாணத்தை எடுத்தான் பீமசேனன். அந்த பாணத்தை விட்ட உடனே பார்த்தோம்னா அந்த கோட்டி காஷியனுடைய ரதத்தில் இருந்த சாரதி இறந்து விட்டார். இப்போ குதிரைகள் பாட்டிக்கு ஓடிட்டு இருக்கு, கோட்டி காஷியன் அந்த ரதத்தில் இருந்து கொண்டு ரதம் தானாக சென்று கொண்டிருக்கிறது. நேர அவன் பின் துரத்தி கோட்டி காஷியனை கொன்றான் பீமசேனன். அர்ஜுனன் இங்கு அத்தனை பேர் எதிர் நின்று பார்த்தான். ஒருவனாக பாண மழை அத்தனை பேரையும் என்ன சொல்லுது கொன்று குவித்தான் அர்ஜுனன். அங்க பார்த்தோம்னா பிணங்கள் ராசி ராசியாக அங்கங்கு ரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது. ஜெயத்ரதனை பீமன் பிடித்து கொண்டார். ஏன்னா இவர்கள் வருவதை கண்டு அவன் வேக வேகமாக சென்று ஒரு பெரிய மண் என்ன சொல்லுது அந்த குழியில் அவன் ஒளிந்து கொண்டான். ஆனால் நேரா அதற்குள் தான் அவன் இருக்கிறான் என்று பீமசேனன் அறிந்து கொண்டு அவனுடைய ஜட்டா முட்டியை பிடித்து வெளியே எடுத்து, இப்போ தௌமியரே, நீங்க திரௌபதியை கூட்டிட்டு ஆசிரமத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியை பத்திரமாக அனுப்பிச்சு வச்சாங்க. கூடவே நகுல சகாதேவனும் பாதுகாப்பிற்காக சென்றார்கள். இப்பவும் தர்மராஜன் அவனை விட்டுவிடு, யாரு ஜெயத்ரதனை கொல்லாதே, எப்படி இருந்தாலும் அந்த சகோதரி துச்சலையினுடைய கணவன் தானே, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு தர்மராஜன் கூறிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் பீமனுடைய மனசு என்ன தைரியம் இருந்தால் திரௌபதியை கடத்தி கொள்ளும் எண்ணம் இவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பீமனுக்கு சரியான கோபம். இப்போ தர்மராஜன் இந்த தர்மத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்க கேட்க திரௌபதியினுடைய உடல் எரிந்தது அப்படின்னு எழுதுறாங்க. பீமா, என்மேல் பிரீத்தி இருந்தால், அன்பு இருந்தால் ஜெயத்ரதனை கொன்று வா அப்படின்னு திரௌபதி சொல்லிட்டு கிளம்புற. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய தலை மயிரை பிடித்து அவனை கொல்ல வேண்டாம் என்று தர்மன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அர்ஜுனா அண்ணன் பேச்சை கேள், கொல்லாதே. இப்போ அர்ஜுனனுமா தர்மனுடைய பேச்சுக்கு என்ன சொல்லுது, அவனும் சப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சான். இப்போ என்ன ஆச்சு, இவனை என்னதான் நான் செய்ய
பீமனுடைய பலம் ஜெயத்ரதனை கொன்று விட வேண்டும் என்று அவ்வளவு வெறி அவனுக்கு. ஆனால் தர்மராஜனும் சரி அர்ஜுனனும் சரி இவங்க 2 பேரும் வேண்டாம், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உடனே என்ன செய்தான் தெரியுமா? கொல்வதை விட ஒரு அவமானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை 5 இடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வைத்துவிட்டு மற்ற இடத்தில் இருக்கக்கூடிய தலைமுடியை வலித்தெடுத்தார். உடனே அவனை இழுத்து கொண்டு வந்து திரௌபதி இடத்திலே காலில் விழுந்து, நான் உன்னுடைய தாசி என்று மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதனை தர என்று இழுத்து கொண்டு வந்து திரௌபதியின் காலடியில் கிடத்தினான் பீமசேனன். அவனும் 2 கை கூப்பி, நான் இனிமேல் உனக்கு தாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயத்ரதன் கெஞ்சி கேட்கிறான். அப்பவும், அப்பா இப்படி எல்லாம் செய்யாதே, விட்டுடு, நம் தங்கையின் கணவன் தானே, தயவு செய்து இவனை துஷ்டனாக பார்க்காதே. உடனே அவனுக்கு, ஏன்பா நீதான் சரியா நடந்துக்க கூடாதா? மற்ற பெண்கள் மீது எப்படி பார்வையை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிற்றறிவு உனக்கு கிடையாதா? அது நீ செய்வது நம்ம குலத்திற்கு தர்மத்தை சேர்ப்பதாக ஆகுமா? தர்மத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தர்மராஜன் யாருக்குன்னா ஜெயத்ரதனுக்கு அறிவுரை கூட ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே பர பெண்கள் மேல் உன்னுடைய பார்வையை விழவைக்க வேண்டாம், தர்மத்தில் நீ நடக்க வேண்டும், நீ கிளம்பு அப்படின்னு தர்மராஜன் ஜெயத்ரதனை அனுப்பி வைக்க எத்தனைத்தான் பாருங்க. உடனே பெருத்த அபமானமானது யாருக்கு? ஜெயத்ரதனுக்கு. என்னமோ நினைக்க அந்த பெண் ஆசையில் மயங்கி அடைந்து விட வேண்டும் என்கின்ற மோகத்தினால் இன்று தன்னுடைய தேசத்திற்கே செல்ல முடியாதபடி ஒரு அபமானத்தை தேடிக்கொண்டான் ஜெயத்ரதன். இது அவனாகவே தேடிக்கொண்டதுதான். பாண்டவர்களாக தேடி சென்று இந்த அபமானம் அவர்களுக்கு கொடுத்தார்களா? அவனுடைய எண்ணம் இந்த அபமானத்தை தேடி தந்தது. சரி, உடனே தன்னுடைய தேசத்திற்கு போகும் நிலையில் இல்லை, அங்கே அமர்ந்து கொண்டான். சரி, எப்படியாவது பாண்டவர்களை கொன்றே ஆக வேண்டும் என்கின்ற வெறி அவன் மனதில் கொழுந்து விட்டு எரிந்தது. சிவனை குறித்து தபம் செய்தான், கடுமையான தபஸ்தான். ஆனால் பரமசிவன் எதிர் வந்து, அப்பா எதற்காக தபம், என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, பாண்டவர்களை நான் கொல்ல வேண்டும், அதற்கு உண்டான பலம் நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு கேட்டா கனவுல கூட இது நடக்காது. யாரு? பரமசிவன் சொல்கின்ற வார்த்தை, அப்பா கனவிலும் இது நடக்காது, பாண்டவர்களை தோற்கடிக்க முடியவே முடியாது. ஏன்னா யாரினாலும் பாண்டவர்களுக்கு சாவே இல்லை என்பதனை சிவன் ஜெயத்ரதனுக்கு கூறுகிறார். வேணா என்னை குறித்து தபம் செய்திருக்கிறாய், ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனனை விடுத்து மற்ற 4 உன்மேல் அம்புகளை எய்யாமல் இருக்க செய்கிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏன் அப்படின்னா, அர்ஜுனன் மட்டும் என்ன அதில் விதிவிலக்கு அப்படின்னா, அவன் சாமானியன் அல்ல, அவனை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நரநாராயணர்களாக இருந்து இந்த கலியுகத்தில் இன்னமும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நரனே இந்த அர்ஜுனன். அவனுடைய சாரதி வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணன். கிருஷ்ணன் யார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய்? இந்த உலகத்திற்கு ஸ்திதி, சிருஷ்டி, லயம், உருவாக்குதல், காத்தல், அழித்தல் என்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனே அர்ஜுனனுடைய சாரதியாக இருக்கிறான். உனக்கு தெரியுமா? இது பரமசிவன் ஜெயத்ரதனை நோக்கி சொல்வது. பகவான் விஷ்ணுவை விட மிக பெரியவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை, அவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களை போன்ற தேவதைகளுக்கு அவன் குருவாவான்.
இந்த உலகத்திற்கு பிரதானமானவன் யார் என்றால் அவனே. அவன் விஸ்வாத்மா, பரிபூர்ண ஸ்வரூபமாக விளங்கு கொண்டிருக்கிறவன். நீ நினைக்கும் அளவுக்கு ஜட தேகம் என்பது அவனுக்கு இல்லை. ஜடம் என்றால் நம்மை போன்ற பாஞ்ச பௌத்திக சரீரம், பஞ்சபூதங்களில் ஆன சரீரம் கொண்டவன் அல்ல. சத் சித் ஆனந்தமயமான ஸ்வரூபம் கொண்டவன். அவனுக்கு சாவு என்பது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவன் ஜெயத்ரதனுக்கு கூறினான். மேலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.